வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம பிக் பில்லியன் டேஸ் அண்ட் கிரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இது ரெண்டில், அதாவது ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேருந்து என்னென்ன மொபைல்ஸ் வாங்கலாம், அதில் பெஸ்ட்டு டீல், பெஸ்ட்டு கேமிங் மொபைல்ஸ், இல்லை கேமரா மொபைல், இல்லை ஆல்ரவுண்டர் மொபைல். ஸோ உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃபர்ன்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டீல் பார்த்தீங்கன்னா, கேமிங்காக ஒரு மொபைல் எடுக்கிறீங்கன்னா போக்கோ F7 ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. இது 30,000 ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 29,000 திரும்ப ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ 29,000க்கு இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். பேஸ் வேரியண்ட்டே வந்து உங்களுக்கு 12GB RAM 256GB வேரியண்ட்டு. ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 சிப்செட்டில் ஒரு சூப்பரான ஒரு கேமிங் டிவைஸ் நீங்கள் போக்கோலேருந்து எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அதாவது ஐஃபோன் ஃபீல்டில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் பார்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ஹைப்பர் வாய்ஸும் இருக்கும். ஸோ ஹைப்பர் வாய்ஸ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைல் வந்து பிடிச்சிருக்கும். ஸோ இந்த போக்கோ F7ல் நீங்கள் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது கேமரா தான். ஸோ கேமரா வந்து உங்களுக்கு டே லைட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் லோ லைட்டு அண்டு நைட் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா, லைட்டிங், ரூம் லைட்டிங் கண்டிஷன்ஸ்லாம் அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. நல்ல சன்லைட்டில், நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு சூப்பரான அவுட்புட்ஸ் கிடைக்கும். பட் அதையே நீங்கள் லோ லைட்டில் எதிர்பார்க்க முடியாது. எல்லா நேரத்துலேயும் உங்களுக்கு கேமரா ஓரளவுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைலை அவாய்ட் பண்ணிவிடுங்க. பட் இந்த யூஐ பிடிச்சிருக்கு அண்டு டே லைட்டில் மட்டும்தான் நான் கேமரா யூஸ் பண்ணுவேன், லோ லைட், ரூம் லைட்லலாம் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4லே நெக்ஸ்ட் மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா iQ Neo 10. இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் உங்களுக்கு iQ ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்கும். ரெண்டில் உங்களுக்கு எதில் பெஸ்ட் ஆஃபர் கிடைக்குதோ அதில் நீங்கள் பை பண்ணுங்கள். ஸோ இந்த மொபைல் 8GB RAM 256GB வேரியண்ட்டு இப்போ தான் வந்து 30,000 ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி உங்களுக்கு 128 தான் 30,000 போட்டிருப்பாங்க. ஸோ இது 256GB வேரியண்ட்டு 30,000க்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த iQ Neo 10ல் போக்கோவோட கம்பேர் பண்ணும்போது, போக்கோ F7ஓட கம்பேர் பண்ணும்போது யூஐ கொஞ்சம் சுமாராக இருக்கும். பட் கேமரா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் 120W PD சார்ஜர் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்டு கேமரா பார்த்திங்கன்னா டே லைட் அண்டு ரூம் லைட் அண்டு லோ லைட்ஸ் ஆல் கண்டிஷன்ஸில் உங்களுக்கு கேமரா அவுட்புட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் கேமிங்கோடு சேர்த்து எனக்கு கேமராவும் ஓகே அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைலை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு Q1 அப்படிங்கிற சிப்பும் கொடுத்துருவாங்க. அதனால் கேம் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக அந்த FPS வந்து கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மொபைல் வந்து மேபி கேமர்ஸுக்கு இன்னும் கொஞ்சம் பிடிச்சிருக்கலாம். பட் ஃபன் டச் OS, விவோவோடைய ஃபன் டச் OS உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த iQ Neo 10 ஒரு சூப்பரான ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸாக இருக்கும். ஸோ இது வந்து 30,000 தான் ப்ரைஸ் ட்ராப் பண்ணுறதா போட்டிருக்காங்க. மேபி அதை விட கம்மி பண்ணுறாங்களா இல்லையான்னு ஆஃபர் அன்னைக்கு, அதாவது செப்டம்பர் 23 அன்னைக்கு தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியும். ஸோ 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் இதுவும் வந்து பெஸ்ட்டு கேமிங் மொபைல் அண்டு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ். ஸோ இப்போ பார்த்த ரெண்டு மொபைல்லையுமே உங்களுக்கு டப்பாவில் சார்ஜர் கொடுத்துட்றாங்க. ரெண்டுலேயுமே உங்களுக்கு கால் ரெக்கார்டிங் பண்ணிக்கலாம். ஓன் டைலர் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். போக்கோ F7ஓட கம்பேர் பண்ணும்போது iQ Neo 10 ஸ்லைட்லி கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் மைண்டில் வச்சுங்க. பட் பில்டு குவாலிட்டி போக்கோ F7ல் இதை விட பெஸ்ட் அண்ட் பெட்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3. ஸோ இது லான்ச் பண்ணும்போது 80,000, அது ஆஃபரில் 70,000 கிடச்சா கூட அதில் பாதி ரேட்டு 35,000ல் கிடைக்கிறதா போட்டிருக்காங்க. ஸோ 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 3 வந்து ஒரு பெஸ்ட்டு டீல். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதே சேம் சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ குவால்காமோட ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 அப்படிங்கிற சிப்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டு. ஸோ இந்த மொபைலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50+50+50 ரியரில் 3 50MP கேமரா இருக்குது. அண்டு செல்ஃபிக்கு ஒரு 50MP கேமரா கொடுத்துருக்காங்க. அண்டு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா LTPS டெக்னாலஜி தான் கொடுத்துருக்காங்க. பட் இது வரைக்கும் பார்த்த மொபைல் ரெண்டுலேயுமே 7000 mAh அதிகமாக இருக்குது பேட்டரி. இது வந்து 5500 mAh தான் பேட்டரி இருக்குது. ஆனால் டப்பாவில் சார்ஜர் கிடையாது. அதையும் மைண்டில் வச்சுங்க. மேபி இது வந்து 35,000க்கு கிடைக்கிறதுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கண்டிஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணிவிட்டு உங்களால் 35,000ல் பை பண்ண முடியும் அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு டீல் மாதிரி தான் தோணுது. ஸோ நத்திங் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு யூனிக்கான யூஐயாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்டாக் ஆண்ட்ராய்ட் ஃபீல்டில் ஒரு நத்திங் ஃபோன் 3 ஒரு 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் ஒரு ஒர்த்தான ஒரு டீல். நெக்ஸ்ட்டு இதே சேம் சிப்செட்டில் ஓப்போ K13 டர்போ ப்ரோ அப்படிங்கிற மொபைல் ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 சிப்செட்டு தான்.
இதில் 7000 mAh பேட்டரி வித் 80 வாட் சார்ஜர் டப்பாலே ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா யூசர் ரிவ்யூவில் கேமரா சரியில்லைன்னு சொல்கிறாங்க. ரியரில் ஒரே ஒரு 50 MP கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கேமராவும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரியல. அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கூலிங் ஃபேன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபேன் யூஸ் பண்ணி நீங்கள் கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் இப்போவே வந்து 35,000 கிடைக்குது. மேபி ஆஃபர் டைமில் உங்களுக்கு இதை விட கம்மியாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஆஃபர் டைமில் ப்ரைஸ் தெரிஞ்சதுக்கப்புறமா ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2000 கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு 38,000 இருக்குது. அரௌண்ட் ஒரு 36,000க்கு இப்போ உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டு. இது வந்து ஒர்த்தான ஒரு ப்ரைஸ் கிடையாது. ஒரு 30,000ல் கிடச்சிதுன்னா மேபி இது வந்து ஒர்த்தான ஒரு டீலாக இருக்கலாம். ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இவங்க வந்து 50 MP மெயின் கேமரா அண்ட் 16 MP செல்ஃபி கேமரா மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் சொன்ன மொபைல்லே இந்த ஒரு மொபைல் மட்டும்தான், அதாவது ஓப்போ K13 டர்போ ப்ரோ, இது மட்டும்தான் பர்ஃபார்மன்ஸில் ரொம்பவே கம்மியாக இருக்குது. அண்டு கேமராவும் ரொம்பவே கம்மியாக இருக்குது. போக்கோவோட கேமரா வந்து சுமாராக தான் இருக்குது. அண்டு டிசைனு, டிஸ்பிளே, பேட்ரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ஃபார்மன்ஸ் வைஸ்லேருந்து கம்மியாக தான் இருக்குது. பட் சேம் சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 8S Gen 4 அப்படிங்கிற சேம் சிப்செட் தான். இருந்தாலும் இவங்க எப்படி ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு இதே ஒரு 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் OnePlus 13R ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலாக உங்களுக்கு கிடைக்கும். கேமராவும் நல்லா இருக்கணும், டிஸ்பிளேவும் நல்லா இருக்கணும், பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கணும், ப்ராசஸர் ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸராக இருக்கணும், Qualcomm Snapdragon 8 Gen 3. ஸோ இது வந்து நார்மலாக 37,000 வரைக்கும் ப்ரைஸ் ட்ராப் பண்ணியிருக்காங்க. ஸோ மேபி இந்த தடவை 35,000 இல்லை அதை விட கம்மி பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்னும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. எப்படி பார்த்தாலும் ஒரு 35,000 அப்படி இல்லைன்னா அண்டர் 35,000 இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு கோடு பிரச்சனை இருக்குன்னு தோணுச்சுன்னா அதுக்கும் லைஃப் டைம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ ஓவராலாக இந்த மொபைலில் பேஸ் வேரியண்ட்டு 12,256 உங்களுக்கு ஒரு 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு கேமராவில் டெலஃபோட்டோ லென்ஸ் கொடுத்துருக்கிற காரணத்தினால உங்களுக்கு கேமரா செட்டப் நல்லா தான் இருக்குது. அண்டு கேமரா அவுட்புட்டும் நல்லா இருக்குது. டப்பாவிலே உங்களுக்கு சார்ஜரும் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஓவராலாக இந்த பட்ஜெட்டில் சார்ஜரோடு கொடுக்குறாங்க. அண்டு OnePlus அப்படிங்கிற பிராண்ட் நேமும் உங்களுக்கு கிடச்சிரும். OnePlus அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரீமியமான ப்ராசஸர் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி யூஐயும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ வேறு எந்த மொபைல் பிராண்ட்லேயும் கொடுக்காத லைஃப் டைம் வாரண்ட்டி உங்களுக்கு டிஸ்பிளே வாரண்ட்டி கொடுக்குறாங்க. க்ரீன் லைன் இஷ்யூக்கு க்ரீன் லைன் கிடையாது, எந்த லைனாக இருந்தாலும் கொடுத்துருவாங்க. பட் நீங்கள் ஃபிசிக்கல் டேமேஜ் எதுவும் பண்ணாமல் இருக்கணும் அதுக்கு. அதே ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான சிப்செட்டோட சாம்சங்கில் கேலக்ஸி S24 அப்படிங்கிற மொபைல் இப்போ நமக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நமக்கு எதுக்காக அப்படின்னா இந்த ஆஃபருக்காக, அதாவது ஃபெஸ்டிவல் ஆஃபருக்காக மட்டுமே இந்த மொபைல் லான்ச் பண்ணுறாங்க. மேபி அதுக்கு தகுந்த மாதிரி என்ன தான் காம்ப்ரமைஸ் பண்ணாலும் இவங்க டப்பாவில் சார்ஜர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அண்டர் 40,000 அப்படிங்கிறது தெரிஞ்சிடுச்சு. அதாவது 39,000 போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அண்டர் 40,000 அப்படின்னும் போது இந்த மொபைலும் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். சாம்சங் அப்படிங்கிற பிராண்ட் நேம் கிடச்சிரும். ஸ்னாப்ட்ராகன் 8 Gen 3 அப்படிங்கிற பவர்ஃபுல்லான ஒரு சிப்செட்டும் கிடச்சிரும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு டிஸ்பிளே குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ஸோ ப்ரைஸும் பார்த்திங்கன்னா மேபி அஃபோர்டபுளாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அண்டர் 40,000 இல்லை ஒரு 35,000 to 40,000 இந்த ப்ரைஸ் பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ், பட் டப்பாவில் சார்ஜர் கிடையாது, அதை மட்டும் மைண்டில் வச்சிங்க. ஸோ சாம்சங் கேலக்ஸி S24 ஒரு சூப்பரான ஒரு சாய்ஸு. ஸோ அடுத்ததாக ஒரு சாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர், பட் இவர் ரியல்மி GT7 மட்டும் பார்த்தீங்கன்னா மீடியாடெக் ப்ராசஸர், மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அப்படிங்கிற சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு கேமரா மொபைல் அண்டு கேமிங் மொபைல். ஸோ இது ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ். ஸோ இந்த மொபைலில் டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ 120 வாட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆல்ரவுண்டர் டிவைஸ். இது உங்களுக்கு மேபி அண்டர் 35,000 வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்னும் ப்ரைஸ் ரிவீல் பண்ணல. ப்ரைஸ் ரிவீல் பண்ணாங்கன்னா அதுக்கப்புறமா இதை ஷார்ட்ஸில் போடுறேன். மேபி உங்களுக்கு ரியல்மி பிடிக்கும் அப்படின்னா ரியல்மியில் டெஃபினட்டாக இந்த மொபைல் பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது, ப்ரைஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா. ஒருவேளை ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் இந்த மொபைலில் வாங்க வேண்டாம்னு நானே சொல்லிவிடுவேன். சரி, இந்த ரியல்மி GT7 இப்போ என்ன ப்ரைஸில் கிடைக்குதுன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போதைக்கு ப்ரைஸ் வந்து இப்போ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் கிடைக்குது.
ஸோ உங்களுக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணாதீங்க, அமேசானில் மட்டுமே பை பண்ணுங்கள். இது அமேசான் எக்ஸ்க்ளூசிவ். இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு 40,000 ப்ரைஸ் இருக்குது. அதில் உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா இப்போவே உங்களால் 35,000க்கு பை பண்ண முடியும். ஸோ 35,000 ப்ரைஸ் பாயிண்டில் இப்போ இது வந்து ஒர்த்தான ஒரு டீல் மாதிரி தான் இருக்குது. பட் ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா மேபி இதை விட கம்மி பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ரைஸஸ் இன்னும் ரிவீல் பண்ணாமல் வச்சுருக்காங்க. ஸோ ஆஃபர் ஸ்டார்ட் பண்ணட்டும். இல்லை அதுக்கு முன்னாடி ப்ரைஸஸ் ரிவீல் பண்ணாங்க அப்படின்னா அண்டர் 35,000 அப்படிங்கிறது இப்போ நமக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு. மேபி இவ்வளோ காம்படிஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால இதை வந்து 30,000 ப்ரைஸ் பாயிண்ட்லேயும் சேல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 30,000லேருந்து ஒரு 32,000லலாம் சேல் பண்ணாங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு டீல். ரியல்மி பிடிக்கும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த மொபைலை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ப்ராசஸர் வந்து உங்களுக்கு மீடியாடெக் டைமென்சிட்டி 9400E அதையும் மைண்டில் வச்சுங்க. பட் இது வந்து ஒரு நல்ல ப்ராசஸர் தான், பட் மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ அதனால் ப்ரைஸ் கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ இதில் உங்களுக்கு டிஸ்பிளே நல்லாயிருக்கு, கேமராவும் நல்லாயிருக்கு, அண்ட் ஓவராலாக மொபைலும் பில்டு குவாலிட்டியும் ஓரளவுக்கு சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. எல்லா விதத்துலையும் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு மொபைல். ஓகே, ஃபைனலாக விவோலேருந்து ஒரு மொபைல். விவோ அப்படின்னாலே கேமரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ விவோ T4 அல்ட்ரா இது ஒரு ஆன்லைன் டிவைஸ். இது ஃப்ளிப்கார்ட் எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் கொடுத்துருக்காங்க. மீடியாடெக் டைமென்சிட்டி 9300+ அப்படிங்கிற சிப் செட்டும் கொடுத்துருக்காங்க. பேட்ரி கெப்பாசிட்டி மட்டும் இதில் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்க, இது காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதோட 8GB RAM 256GB வேரியண்ட்டு 38,000 ப்ரைஸ் இருக்குது. ஆல்ரெடி ஆஃபரில் 34,000 வரைக்கும் இதை விற்றுருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு ப்ரைஸஸ் இன்னும் ரிவீல் பண்ணலை. மேபி 34,000 விட கம்மியாக வச்சா தான் இவங்க காம்படிஷனுக்கு ரெடியாக முடியும். அப்படி பார்க்கும்போது இவங்க எப்படி பார்த்தாலும் ஒரு 32,000 வச்சா சூப்பரான ஒரு டீலாக இருக்கும். ஸோ எப்படியும் ஒரு 30,000லேருந்து 34,000 இந்த கேப்பில் தான் இவங்க ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃபியும் நல்லாயிருக்கு அண்ட் ரியர் கேமராவும் நல்லாயிருக்கு. ஒன்றே ஒன்று தான் காம்ப்ரமைஸ் சொன்னால் 5500 mAh பேட்ரி. அதர்வைஸ் இது வந்து ஒரு சூப்பரான ஒரு கேமரா மொபைல் அண்ட் ஆல்ரவுண்டர் டிவைஸ். பட் இதுலேயும் மீடியாடெக் ப்ராசஸர். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 32,000 ப்ரைஸ் பாயிண்டில் நான் எதிர்பார்க்குறேன். பட் ப்ரைஸ் ரிவீல் பண்ணும்போது ஷார்ட்ஸில் போடுறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் 32,000ல் கிடச்சதுன்னா பெஸ்ட் டீல் தான். அதை விட கம்மியாக கிடைக்குமோ அதிகமாக கிடைக்குமோன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் பார்த்த மொபைல்ஸில் ஒரு 30,000 ப்ரைஸ் பாயிண்டில் நீங்கள் எந்த மொபைலில் பை பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடித்த மொபைல் எதுங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு சில மொபைல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த மொபைலோடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸையும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிங்கன்னா புதுசாக மொபைல் வாங்குகிற நண்பர்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், தேவை அப்படின்னா மொபைல் வாங்குங்க, தேவையில்லாமல் வாங்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போ எல்லாமே ப்ரீபெய்டாக மாறிடுச்சு. ஸோ ஃப்ளிப்கார்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நான் ஒரு மொபைல் வாங்கினா அது வந்து கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தேன். பட் இந்த வீக் நான் 2 மொபைல் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுலேயுமே கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீபெய்டாக மாற்றிட்டாங்க, கேஷ் ஆன் டெலிவரியே கிடையாது. ஆல்ரெடி அமேசானில் வருஷ கணக்காக கேஷ் ஆன் டெலிவரியே கிடையாது. ஸோ ப்ரீபெய்டு மட்டும்தான் அதில். ஸோ நீங்கள் அவசியம் அப்படின்னா மட்டும் கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணுங்கள், இல்லை UPI ஐடி யூஸ் பண்ணி நீங்கள் ஆஃபர் கிடச்சிதுன்னா உங்களுக்கு மொபைல் பிடிச்சதுன்னா மட்டுமே பை பண்ணுங்கள். தேவையில்லாத ஒரு மொபைலில் பை பண்ணாதீங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு மொபைலில் ஒரு 2 to 3 இயர்ஸாவது மினிமம் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதை மைண்டில் வச்சுட்டு பை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.